ஹாய் கைஸ், வெல்கம் டு சாஃப்ட்வேர் கைட்லைன்ஸ் இன் தமிழ். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்த வீடியோஸில் பார்த்தீங்க எப்படி ஜாம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பிஹெச்பி கோடிங் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு உண்டான என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு நான் எடிட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விசுவல் கோட் எடிட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன எடிட்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இல்லை சப்ளைம் டெக்ஸ்ட் இல்லை நோட்பேடு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன எடிட்டர் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், நியூ ஃபைல்ஸ். ஸோ நான் ஃபைல் நேம் index.php அப்படின்னு வைக்கிறேன். ஸோ index.phpன்னு வைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் நான் HTML கோடு ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். ஸோ நம்ம பேசிக்ஸ் எப்படி பார்ப்போம் அப்படின்னீங்கன்னா, HTML கோடில் எப்படி நம்ம பிஹெச்பி கோடை எம்பெடட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்ஸ் எழுதுறது அப்படின்றத கொஞ்சம் பேசிக்ஸ் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு HTML டேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ பாடி இந்த மாதிரி டேக்ஸ் பேசிக் HTML டேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிஹெச்பி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பிஹெச்பி சர்வ் பண்ணுறப்ப index.php அப்படின்னு சேவ் பண்ணணும். ஸோ நம்ம அந்த .php தான் நம்ம பிஹெச்பியோட எக்ஸ்டென்ஷன்ஸ். நம்ம ஃபைல் சேவ் பண்ணுறப்ப .php அப்படின்னு தான் சேவ் பண்ணணும். நார்மலாக இப்போ நம்ம ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டு சேவ் பண்ணுறப்ப .doc அப்படின்னு சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம .php அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு HTML அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா .html அப்படின்னா நம்ம ஃபைல் நேம்ஸ் கொடுத்து சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் நார்மலாக HTML பேஜ் கொடுத்துட்டேன், h1 டேக்ஸ் கொடுத்துட்டேன். வெல்கம் டு மை ஹோம் பேஜ் அப்படின்னு போட்டுட்டு /h1 டேக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டைட்டில் டேக்கில் நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஹோம் பேஜ் அப்படின்ற டைட்டில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ HTML டேக்கில் இப்போ நான் ரன் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா எனக்கு இந்த கோடு ரன் ஆகுமா ஆகாதா? ஏன்னா நம்ம இதில் பிஹெச்பின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இதில் பிஹெச்பி டேக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ இது எப்படி ரன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு எப்படின்னு ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அதை. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் போட்டிருக்கேன். நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் www தான் வச்சுருக்கேன் ஃபைல்ஸ் index.php. ஸோ நான் கொடுத்தது ஹோம் பேஜ், டைட்டிலில் கொடுத்த ஹோம் பேஜ் வந்துருச்சு. வெல்கம் டு மை ஹோம் பேஜ் அது கொடுத்ததுமே அவங்க இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ நம்ம நார்மலாக நம்மளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா HTML பார்த்தீங்கன்னா .php ஃபைல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் டேரெக்டாக. ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே எப்படி HTML கோடு எம்பெடட் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, நார்மலாக HTMLோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $PHP $க்ளோஸ் இதுதான் இதோட சின்டாக்ஸ் இருக்கும். இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். எப்படி நம்ம HTML பொறுத்தளவு HTML அப்படின்னு ஓப்பன் பண்ணி கீழே /HTML அப்படின்னு க்ளோஸ் பண்ணுறோமோ, இங்கே பாடி டேக் ஓப்பன் பண்ணி /பாடி டேக் க்ளோஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம பிஹெச்பி யூஸ் பண்ணி பிஹெச்பி அப்படின்றத டேக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ஜஸ்ட் அந்த ப்ளஸ் க்ளோசிங் டேக் போட்டு முடிச்சிருப்போம். இதுதான் இதோட சின்டாக்ஸு. ஸோ இதில் எனக்கு இப்போ நான் கொடுத்துட்டேன், நான் இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு எந்த ரிஃப்ளெக்ஷனும் இருக்காது. ஏன்னா நீங்கள் இதில் எந்த டேட்டாஸுமே நீங்கள் இதில் டிஸ்பிளே கொடுக்கல. ஸோ நம்ம பிஹெச்பி பொறுத்தளவு டேட்டா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பொதுவாக நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா எக்கோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். எக்கோ யூஸ் பண்ணி சிங்கிள் கோட்ஸு இல்லாட்டி டபுள் கோட்ஸு எக்கோ யூஸ் பண்ணிவிட்டு இதில் எனக்கு என்ன டேட்டாஸ் பிரிண்ட் ஆகணும் ப்ரௌசரில் அப்படின்றது இதில் கொடுக்குறேன். டெஸ்ட்டு டேட்டா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் இந்த இதில். ஸோ டெஸ்ட்டு டேட்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு அதில் டெஸ்ட் டேட்டா பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ டெஸ்ட்டு டேட்டா. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இப்போ பிஹெச்பி கோடு வச்சுருக்கேன். இது கூட நான் HTML கோடு பிஹெச்பி கோடில் எம்பெடட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு உண்டான கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ h1 டேக் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கிட்டும்
டாட் கொடுத்து ஸ்லாஷ் H1 டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன் அப்படின்னீங்கன்னா உனக்கு வந்து அது வந்து H1 டேக்ஸில் வந்து எனக்கு வந்து நான் கொடுக்குற இன்புட்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HTMLோட பேசிக் சின்டாக்ஸாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஹோம் பேஜ். அதுக்குள்ளே நார்மலாக இது HTML டேக்ஸு. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து எப்படி PHP டேக்ஸ் வந்து எப்படி கொடுக்குறது, ஸோ PHP டேக்கில் எப்படி நம்ம HTML டேக்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசிக் டியூட்டோரியல்ஸ் இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இது வந்து ஓப்பனிங் டேக்ஸு, இது வந்து க்ளோசிங் டேக்ஸ். நார்மலாக PHP இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். இது வந்து நம்ம ஜஸ்ட் பேசிக் கோர் PHPலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எக்கோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற இன்புட்ஸை வந்து ப்ரௌசரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்கோ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்கோ ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டா இங்கே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா கன்கார்டினேட் பண்ணுறதுக்காண்டி, ஸோ டேட்டாஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்படி தான் இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். ஸோ நம்ம வந்து HTML வந்து டேட்டாஸ் வந்து எப்படி எம்பெடட் பண்ணுறது, ஸோ நம்ம எப்படி ஒரு பேசிக் ஸ்டேட்டாஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். எப்படி ஜாம்பை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஜாம்பை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அப்பாச்சி MySQL. ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ PHP கோட் ரன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அப்பாச்சியில் தான் ரன் பண்ணுவோம். ஸோ அதனால் அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது வந்து ப்ரௌசரில் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க PHP வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8.2.12. ஸோ நான் அந்த வெர்ஷன் தான் நான் ஜாம்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. சரி, நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எப்படி இந்த டேக்ஸை வந்து ஃபர்தராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டிஷன்ஸில் என்ன இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன்ஸ், வேரியபிள்ஸ்னால் என்ன, நம்ம நிறையா டீட்டெயில்ஸை நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.